எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்த பின்னாடி அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப லைட்டா செகண்ட் லைன் தெரியுது, ரொம்ப நேரம் கழிச்சு செகண்ட் லைன் வருது, அப்புறம் என்ன அப்படின்னா அந்த செகண்ட் லைன் கலங்கலா இருக்கு, அந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க இந்த மாதிரி ஃபெயிண்ட் லைன் வந்தா பாசிட்டிவ் ஆக்கா அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் அவங்களோட பீரியட் சைக்கிளை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப சப்போஸ் உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 28 நாள் அப்படின்னா உங்களுக்கு 14வது நாள் ஓவலேஷன் நடந்திருக்கும். நீங்க ஓவலேஷன் கிட் கூட எடுத்து வச்சு பார்த்திருப்பீங்க. இப்ப 14வது நாள் நம்ம உங்களுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 14ஆம் நாள்ல இருந்து ஒரு 7ல இருந்து 10 நாளைக்குள்ள இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா கருப்பதிதல். அதாவது உங்களுக்கு அந்த ஃபெர்டிலைஸ் ஆன அந்த எக்கு வந்து உங்களோட எண்டோமெட்ரியம், அதாவது யூட்ரஸோட லைனிங்ல வந்து பதியறதுக்கு தான் கருப்பதிதல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருப்பதிதல் நிகழ்ந்த பின்னாடி தான் உங்களுக்கு வந்து ஹெச்சிஜின்ற ஹார்மோன் வந்து உடம்புல சுரக்கும். அந்த ஹெச்சிஜி ஹார்மோனை தான் நம்ம பிரெக்னன்சி கிட்ல வந்து நம்ம டிடெக்ட் பண்றோம். உங்களோட ஹெச்சிஜி ஹார்மோன் உடம்புல இருந்தால் மட்டுமே அந்த கிட்டு வந்து பாசிட்டிவ் காட்டும். அது ஃபெயிண்டா தெரியுது அப்படின்னாலும் இல்ல கலங்களா இருக்கு அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ பீரியட் சைக்கிள் வந்து 28 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் வரணும், ஆனா வரல. அப்பனா ஒரு 2ல இருந்து 3 நாள் வரை வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி 28 நாள் சைக்கிள் அப்படின்னா நீங்க 31 நாள் இல்லைன்னா 32வது நாள் நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷியோரா 100% ரிசல்ட் கரெக்டா வரும். இல்ல இன்னும் அக்யூரேட்டா வேணும் அப்படின்னா 1 வீக், அதாவது உங்களோட பீரியட் சைக்கிள் 28 நாள் அப்படின்னா அதுல இருந்து 1 வீக் கழிச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேட்டா ரிசல்ட் தெரியும். இல்ல நான் கொஞ்சம் வந்து ப்ரியராகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு இருக்கும் அந்த இது. இப்போ நாங்கள் ஐயூஐ பண்ணியிருக்கோம், இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து தெரியணும் நான் வந்து ப்ரெக்னெண்டா இருக்கேனா அப்படின்னு ஆர்வம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபெயிண்ட் லைன் பத்தி பார்க்க போறோம். ஃபெயிண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ யூரின் வந்து 3 drops விடுவீங்க. ப்ரிஃபரபிளா வந்து ஏர்லி மார்னிங் சாம்பிள் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளோட யூரின் வந்து ஏர்லி மார்னிங்ல தான் வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நைட் ஃபுல்லா தூங்கிருப்போம், நைட்ல இருந்து மார்னிங் வரை தூங்கிருப்போமா, அப்ப நம்ம இடையில தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம், ரெஸ்ட் ரூம் போயிருக்க மாட்டோம். அப்ப அந்த யூரின் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதுல வந்து ஹெச்சிஜியை ஈஸியா டிடெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஹெச்சிஜி வந்து நீங்க அதிகமா தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா அதுல வந்து டைல்யூட் ஆயிரும். டைல்யூட் ஆனா ஹெச்சிஜி வந்து ஒழுங்கா வந்து பிரெக்னன்சி கிட்ல காட்டாது. அப்போ நீங்க பிரெக்னண்டாவே இருந்தாலும் நீங்க நிறைய தண்ணி குடிச்சிட்டு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போய் எடுக்கும் போது உங்களுக்கு நெகட்டிவ் காட்ட சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனாலதான் ஏர்லி மார்னிங் சாம்பிள் எடுக்க சொல்றோம். ஓகேவா? இப்போ ஏர்லி மார்னிங் சாம்பிள் எடுத்துட்டீங்க. மேக்ஸிமம் வந்து 3 drops விடுங்க. 3 drops விட்டுட்டு நீங்க அந்த பிரெக்னன்சி கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னன்சி கிட்ட கையில வச்சு பார்க்கவே கூடாது. ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல உங்களை பிரெக்னன்சி கிட்ட வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து யூரின் கலெக்ட் பண்ணிட்டு பிரெக்னன்சி கிட்ட வந்து யூரின் கலெக்ட் பண்ற வரை நீங்க வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. யூரின் கலெக்ட் பண்ண பின்னாடி உங்களோட யூரினை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிடுங்க. அதாவது ரூம்ல வச்சிடுங்க. நீங்க எங்க டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிரெக்னன்சி கிட்ட ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து 2 to 3 drops, அதாவது 3 drops வந்து அதுல யூரின் போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு C லைன் உடனே வந்துடும். சில பேருக்கு ரொம்ப ஹெச்சிஜி அதிகமா இருந்தவங்களுக்கு T லைனும் உடனே வந்துடும். அப்படி இல்லை எனக்கு C லைன் வந்துருச்சு, T லைன் வந்து ஒரு 5 minutesக்குள்ள வந்துருச்சு T லைன், ஆனா லைட்டா தான் தெரியுது அப்படின்னு வர்றவங்க கண்டிப்பா அது 100% பாசிட்டிவ் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு 5 minutesக்குள்ள அந்த ஃபெயிண்ட் லைன் வந்துருச்சு அப்படின்னா அது 100% பாசிட்டிவ். இல்ல எனக்கு வந்து அந்த ஃபெயிண்ட் லைன் வந்து ஒரு 30 minutesல வந்துச்சு, இல்லைன்னா 1 hourல வந்துச்சு, இல்லைன்னா 2 hourல லைட்டா பிங்க் லைனா இருக்கு அப்படின்றவங்களும் கண்டிப்பா பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னா அந்த ஹெச்சிஜி உங்களோட உடம்புல இருந்தால் மட்டும்தான் கிட்ல காட்டும். அப்போ அதுவும் பாசிட்டிவ் தான். எப்பதான் நெகட்டிவ் அப்படின்னா half an hour 1 hour இல்லாட்டி 2 hours கழிச்சு இல்ல அடுத்த நாள் நீங்க பார்க்கும்போது ஒரு லைன் இருக்கு, ஆனா அது கலங்களா இருக்கு, இல்ல ஒயிட்டா இருக்கு. நான் வந்து இப்ப காட்டுறேன் பாருங்க. அது மாதிரி உங்களோட சாம்பிள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நெகட்டிவ் தான்.
அடுத்து இந்த சாம்பிளை பாருங்க, இது கண்டிப்பா பாசிட்டிவ் தான். இந்த சாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுது லைட் பிங்க் லைன் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆயிருக்கு. அப்ப நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட இந்த கிட்ட காமிச்சு பீட்டா ஹெச்சிஜின்ற பிளட் டெஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பீட்டா ஹெச்சிஜி அளவு கண்டுபிடிப்பாங்க. டாக்டர்ஸ் அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு தேவையான ப்ரீநேட்டல் கேர், அதாவது கரு நல்லா வளர்றதுக்கான மாத்திரைகளை உங்களுக்கு மருந்துகளையும் டாக்டர் கொடுத்து உங்களோட கருவை நல்லா வந்து பவர்ஃபுல்லா வளர வைப்பாங்க. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா அந்த லைட் பிங்க் லைன் இங்க காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு ஃபெயிண்ட் லைன் அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ எப்போ வந்தாலும் உடனே பீட்டா ஹெச்சிஜி எடுத்து டாக்டர் பாருங்க. அப்ப நீங்க டாக்டர் பார்க்கும் போது என்னன்னா அவங்க ப்ரீநேட்டல் கேர், விட்டமின்ஸ், ஃபோலிக்கு, அது உங்களோட அந்த கர்ப்பத்தை தாங்கிறதுக்கான சக்தி, ப்ரொஜெக்ஷன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்து நல்லாவே அதை ஸ்ட்ராங்கா ஆக்குவாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.